வெளியேறிய பிறகு இந்தியாவை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைகிற போது இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் எழுதப்பட வேண்டும். அதை யார் எழுதுவது? பாரத்லா படித்த காந்தியடிகளா? இல்லை. பாரத்லா படித்த மோதிலால் நேருவா? இல்லை. பாரத்லால் படித்த எத்தனையோ பெரிய பிரம்மனுடைய தலையிலே பிறந்த பார்ப்பனர்களா? இல்லை. ஆனால் இந்தியாவின் தலைவிதியை எழுதக்கூடிய வாய்ப்பு அந்த பிரம்மனின் தலையில் பிறந்த பார்ப்பனர்களுக்கு கிடைக்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவினுடைய தலைவிதியை எழுதணும்பா, நீங்க எல்லாம் போய் சேர்ந்து எழுதுங்க, உன்னோட சேர்ந்து ஒரு 7-8 பேர் அனுப்புறேன் என்று அவரோடு சேர்ந்து மொத்தம் 9 பேரை கமிட்டியா போட்டாங்க. அதுல எல்லாம் லா படிச்சவங்க இருந்தாங்க. லா படிச்சவங்க நம்ம வந்து வழக்கறிஞர் சொல்லணும், வழக்கறிஞர் சொல்லக்கூடாது. இப்ப இங்க கூட லாயர் கூட வழக்குரைஞர் தான் சொல்லணும். வழக்குரைஞர்னா வழக்கை எடுத்து சொல்லக்கூடியவர், வாதாடக்கூடியவர். வழக்கு அறிஞர்னா அவருக்கு சட்டத்தில் பெரிய ஞானம் இருக்கணும். அந்த மாதிரி பல பேர் சட்டம் படித்தவர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாலும் கூட உலகளாவிய ஞானம் ஒருவருக்குத்தான் இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா அரசமைப்பு சட்டங்களையும் படிக்கிற ஆற்றல் ஒருவருக்குத்தான் இருந்தது, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அதனால யாரும் ஒத்துழைக்கல. அப்புறம் அவங்களுக்கு என்னன்னா, இவர் வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட், இவர் கீழே உட்கார்ந்து வேலை செய்யறதா அப்படிங்கிற ஒரு செருக்கு இருக்கும்ல, ஒரு திமிர் இருக்கும்ல, சாதி திமிர்னு சொல்லுவாங்களே. அதனால அம்பேத்கருக்கு ஒத்துழைக்க பல பேர் மறுத்தார்கள். ராத்திரி பகலா உலகளாவிய சட்டங்களை படித்து நமக்கென்று ஒரு சட்டத்தை எழுதினார். எழுதின உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கொண்டு போய் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் கொண்டு போய் வச்சதும் அம்பேத்கர் எழுதிட்டாரு அப்படின்னு உடனே பாஸ் பண்ண மாட்டாங்க. அது மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாத கணக்கில் என்று மிக பெரும் விவாதங்கள் நடந்தன. அரசமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் தர வேண்டுமானால் எவ்வளவு ஞானம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும். ஆர்கியூ பண்ணி வாதிட்டு அதை பாதுகாத்தார். அதில் எவ்வளவோ அவருடைய விருப்பத்துக்கு மாறானவை இடம்பெற்று விட்டது என்றாலும் கூட அவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் போராட்டத்தை அவர் நடத்தினார் என்றால் அது வெறும் மசில் பவர்ல நடந்த போராட்டம் இல்லை, பிரெயின் பவர்ல நடந்த போராட்டம்.